ரயானுக்கு சௌந்தர்யா சொன்னது ரொம்பவே ஹர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தார். ஜாக்லின் கிட்ட பேசினார். அதுக்கப்புறம் சௌந்தர்யா கிட்டேயுமே டேரெக்டாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீ பண்ணதெல்லாம் ஓகே, ஆனால் எவ்வளோ நாள் நான் உன் கூட தான் இருந்திருக்கேன். நீ அப்போ சொல்லாமல் எப்போ வேணால் சொல்லியிருந்துருக்கலாம்ல. நீ அந்த டைமை பார்த்துட்டு நீ பேசினது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது சொல்லி அவர் புரிய வைக்கிறாரு. அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க, நான் என் மனசில் தோணதை தானே பேச முடியும். நான் மார்னிங் சரி ஈவினிங் சரி நான் அதை யோசிச்சுட்டே தான் இருந்தேன். ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த டாஸ்க்கு வந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த டாஸ்கில் நானுமே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ என் மனசில் தோன்றது சொன்னது என்ன தப்பு? இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேமை விளையாடிட்டு இருக்காங்க. அந்த கேமை நான் உடைக்கணும், அதுக்காக தான் நான் பண்ணேன். ஸோ என்னை எப்படியும் ஏதாவது சொல்ல போகிறானுங்க, அதனால் அதுக்காக தான் நான் சொன்னேன். அதுக்கு ரயானுமே சொல்லிட்டு இருக்காரு, நீ எல்லாம் சொன்னதெல்லாம் ஓகே தான், ஆனால் நீ அந்த கால் மேலே போட்டுட்டு நீ ஒரு தோரணையாக பண்ண பாரு, அது கொஞ்சம் பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொன்னதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறது வேறு எதுக்கும் இல்லை. வீக்கெண்ட் ஆனால் விஜய் சேதுபதி ஏதாவது பேசிடுவாரோ, ஏதாவது சொல்லிடுவாரோ. ஏன்னா போன வாரம் தான் அவங்கள ஏதாவது சொல்லிட்டு இருந்தாராம். ஸோ இந்த வாரமும் ஏதாவது சொல்லிடுவாரோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஸோ ஜெஃப்ரியும் ஜாக்லினும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு தோணணும்னு சொல்லியிருந்தேன்னா நீ எந்த நேரத்தில் வேணால் சொல்லியிருக்கலாம். இப்போ முத்துக்குமாரும் ஒரு செயலை பண்ண பார்த்தியா, அது மாதிரி தான் இதுவுமே. நீ சொல்ல வருது எனக்கு அவ்வளோவா புரியலன்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் ரயான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் அவங்க இன்றைக்கி பண்ணது பார்த்திங்கன்னா 4 ப்ரொமோவில் அவங்க தான் ஹைலைட்டாக வந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அவங்க சைலண்ட்டாக இருந்ததெல்லாம் ஓகே, ஆனால் இது அதிரடியாக இருந்தது. ஸோ சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் அவங்களோட கிராஃபு அப் அண்ட் டவுனாக இருந்தாலுமே இன்றைக்கி அப்பில் தான் போன மாதிரி இருந்தது. இன்றைக்கி பண்ண செய்யலை. நான் முதலே யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன், அவங்கள உள்ளே கூப்பிடும் போது ஒவ்வொருத்தருக்கும் இப்படி தான் பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதை யோசிச்சுட்டே இருந்ததுனால அந்த ஃப்ளோவில் தான் எனக்குமே வந்துடுச்சுன்னு சொல்கிறவங்க. ஸோ அந்த ஃப்ளோவில் ஓகே தான், ஆனால் இதுதான் ரோஸ்ட்டுன்னு சொன்னால் இல்லையா, இல்லை இவங்க பண்ணது தான் ரிவ்யூவான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.